கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஒரு புதிய நாளை காணும்படியாகவும் புதிய மாதத்திற்குள்ளே போகும்படியாகவும் தேவன் பாராட்டின அந்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த புதிய மாதத்தை காணாதபடிக்கு எத்தனையோ விதமான மரணங்கள், பலவீனங்கள், ஆபத்துகள், விபத்துகளை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்தவங்கள இன்னைக்கு இந்த புதிய மாதத்தில் பார்க்க முடியாதபடிக்கு எத்தனையோ பேர் இழந்திருக்க. ஆனால் தேவனுடைய பெரிய கிருபையின் நிமித்தமாய், இரக்கத்தின் நிமித்தமாய் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்து அவர் இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். இதை மறக்காதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஏசாயா 46 எப்படி சொல்லுகிறது? இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற காரியம், இந்த 9 மாதம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஏந்தினவராய், நம்மளை சுமந்தவராய், நம்மளை தப்புவித்தவராய் இருந்தார். அவர் மறுபடியும் சொல்கிறாரு, இந்த மாதத்துலேயும் இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், நான் உங்களை சுமப்பேன், நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு மாறாதவராய், அவர் நம்மளை மறவாதவராய் இந்த நாளிலே மறுபடியும் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த 9 மாதத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ போராட்டங்கள் இருந்துச்சு, எவ்வளோ அவமானங்கள் இருந்துச்சு, எவ்வளோ நான் சந்தோஷம் இல்லாதபடிக்கு வியாதியிலையும் நான் போராட்டத்தில் நான் எவ்வளோ விதமான கஷ்டங்களை நான் கடந்து வந்திருக்கேன். அப்போல்லாம் என் கூட ஆண்டவர் இல்லை, நான் இந்த புதிய மாதத்துக்குள்ளே நான் போகிறேன், இப்பையும் என்னோடய வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், இவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், வியாதி இருந்தாலும் அவர் நம்மளை ஏந்தினவராக இருந்தார், அவர் நம்மளை சுமந்தவராக இருந்தார், அவர் நம்மளை தப்புவித்தவராக இருந்தார். அப்படி இருந்ததுனால தான் அந்த போராடின போராட்டத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அவமானங்களிலிருந்து இன்னைக்கு நம்மளை உயிரோடு கூட ஒரு புதிய மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோனுடைய வாழ்க்கையில் அவங்க ஏறுகிற அக்கினி ஜுவாலையிலையும் அவங்க சொல்கிற காரியம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருந்ததுனால தான் அந்த அக்கினியின் வாசனை கூட அவர்கள் அணுகாதபடிக்கு, அந்த அக்கினியின் மத்தியில் அவங்க எரிந்து போகாதபடிக்கு, அந்த அக்கினியின் மத்தியில் அந்த வாசனை கூட அவர்களோட தலைமுடி கூட கருகாதபடிக்கு, அவங்களுடைய போட்டிருந்த அந்த வஸ்திரம் கூட அந்த வாசனை வராதபடிக்கு அந்த அக்கினியின் மத்தியில் 4வது மனுஷனுக்கு ஒப்பாய் தேவ ஆவியானவர் இறங்கி அந்த இடத்துல அவர்களை பாதுகாத்தார். அவங்களுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி விசுவாசித்தது நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அதே மாதிரி இந்த அக்கினியில் இருந்த மாதிரி நம்மளும் போராட்டம், பிரச்சனை, பாடு, அவமானம், இழப்பு எல்லாத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது நம்மளை விடுவிக்க, நம்மளை பாதுகாக்க, நம்மளை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் சொல்கிறாரு, நான் இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஒருவேளை இந்த மாதம் வரைக்கும் தானா அப்படின்னு ஒருவேளை நமக்கு கேள்விகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எது வரைக்கும் அந்த வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யாருக்கு அவர் செய்வார்? எப்போ அவர் செய்வார்? தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்லுகிறார். அவர் போன மாதம் வரைக்கும், இல்லை 9 மாதம் வரைக்கும், ஒருவேளை இந்த 10வது மாதத்துலேயும், இல்லை வரப்போகிற மாதத்தில் மட்டும் அவர் நம்மளை தாங்கினவராய், ஏந்தினவராய், சுமந்தவராய் அல்ல, நம்ம தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் மறைவாய் வளரும் பொழுதே, தன் பெற்றெடுக்க போகிற தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியாமல் இருக்கும் பொழுது இருந்தேன் நம்மளை தாங்கினவராய், ஏந்தினவராய், சுமந்தவராய், தப்புவித்தவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நம்ம அர்ப்பணிப்போம். வருகிற நாட்களில் கர்த்தர் நம்மளை ஏந்துகிறவராய், சுமக்கிறவராய், தப்புவிக்கிறவராய் இருப்பார். அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பு தெய்வமே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் நாமத்தினால இதோ நீர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்க நீர் வல்லவராக இருக்கிறீங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதம் முழுதுமா நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.